சனி பயிற்சியின் போது நம்ம எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த சனி பயிற்சி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு போகுது. இது ஜென்ம ராசி. மீனத்துக்கு ஜென்ம ராசியில போகும்போது, இது ஜென்ம சனியா இருக்கும். ஸோ மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்மத்தில இருந்து பாதத்துக்கு போகுது. அப்ப இது பாத சனி. சரிங்களா? ஸோ பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் விடுபட்ட ஒரு நிலை வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பதான் 7 சனி ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலங்கள். வீண் செலவுகள் செய்யாம இருக்கணும். ஏதாவது நம்ம செலவுகள் பண்ண போகும்போது, அது என்ன ஆகுதுன்னா, விரயமா மாறிடும். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, சிம்ம ராசிக்காரர்கள். இது அவங்களுக்கு அஷ்டம சனி. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல வெளியில போகும்போது கவனமா இருக்கணும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட சனியும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போக்குவரத்து, உறவினர்கள் விஷயங்கள்ல எல்லாம் பேச்சுவார்த்தைகள் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமா பண்ணணும். அதே மாதிரி கணவன், மனைவி, வாழ்க்கை துணைவர்கள் கிட்ட கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்.